நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பலன்கள் என்னென்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும், அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் என்ன, நாட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரட்டாதி நட்சத்திரம் இது 27 நட்சத்திரத்தில் 25வதாக வரக்கூடிய நட்சத்திரமாகும். இதனது வடமொழி பெயர் பூர்வபத்ர பாதா பூரட்டாதி. இதற்கு தமிழ்ல முன் மங்கள பாதம் என்று அர்த்தமாகும். அதாவது பூர்வ என்றால் கடந்த காலம், பத்ர என்றால் மங்களத்தை தரக்கூடியது, பாதம் என்றால் கால்களை குறிக்கக்கூடியது. அதனால் பூர்வபத்ர பாதா என்றால் முன்மங்கள பாதம் என்று அர்த்தமாகும். இது ஒரு ஆண் நட்சத்திரமாகும். இதனுடைய நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஆவார். இது ஒரு உடைவட்ட நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது. முதல் 3 பாதங்கள் கும்பராசியில வரும். கடைசி பாதம் மட்டும் மீன ராசியில வரும். ஆக ராசி அதிபதி கும்பத்தில் வரும் பொழுது சனியாகவும், மீனத்தில் வரும் பொழுது நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் குருவாகவே வருவார்கள். இந்த நட்சத்திரம் மங்களத்தை தரும் என்று கூறப்பட்டாலும் கூட இது உடைப்பட்ட நட்சத்திரம் என்பதால இதில் சுபகாரியங்கள் செய்யப்படுவது இல்லை. நட்சத்திர அடையாள சின்னங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பறக்கும் குதிரை, கத்தி, முள்படுக்கை, இருமுக மனிதன், கட்டிலின் முன் 2 கால்கள் ஆகியவை எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் குறிக்கக்கூடிய சின்னங்களாகும். இது ஒரு தனகாரகனாகிய குருவின் நட்சத்திரமாகும். பூரட்டாதி பிறவி பொன் பிறவி என்ற வாக்கிற்கு ஏற்ப இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு எப்பொழுதும் இருக்காது. இது ஒரு சாத்வீகமான நட்சத்திரமாகும். பொதுவாக அமைதியை விரும்பக்கூடிய குணம் இவர்களிடம் காணப்படும். நட்சத்திர சின்னம் கத்தி என்பதால சில சமயம் கோபப்படுவதும் உண்டு. ஆனால் அதற்கான சரியான காரணம் நிச்சயமாக இருக்கும். நட்சத்திர சின்னம் இருமுக மனிதன். இவர்கள் கொள்கை வித்தியாசமானது. சில சமயம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கும். கொள்கை படிப்பு உடையவர்கள். இதனால சில சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும். தன்னை பற்றி குறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள். குடும்ப வாழ்க்கை என்பது அதிக பற்று இல்லாமல் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமல் வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தின் சின்னம் முள்படுக்கை. அதனால சிறு வயதிலேயே நிறைய கசப்பான சம்பவங்களுக்கு பெரிய அனுபவங்களையும் பெற்றிருப்பார்கள் இவர்கள். எல்லா பொறுப்புகளையும் சுமந்து அதில் அதிக பொறுப்புடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். கட்டிலின் முன் 2 கால்கள் இதனுடைய சின்னம். அதனால வாழ்வின் அதிக சுமைகளை தாங்கக்கூடிய, பாரங்களை தாங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதிக சிரமங்களை ஏற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். பூரட்டாதி என்பது வாழ்வின் இன்ப துன்பங்களை அனுபவித்து ஞானம் அடையக்கூடிய நட்சத்திரம் ஆகும். அதனால கடின உழைப்பாளிகளாக இவர்கள் இருப்பார்கள். அனுபவ ஞானம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். தானும் அதிகமாக அனுபவப்பட்டு அடுத்தவர்களையும் அதிகமாக அனுபவப்பட வைக்கக்கூடிய நட்சத்திரம் இது. நட்சத்திர மிருகம் சிங்கம் ஆகும். இது சிம்ம ராசிக்கு நேர் எதிரில் உள்ள ராசியாகும் கும்பராசி. இதுல குருவின் நட்சத்திரமும் சனியின் வீடும் இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். குருவும் சனியும் சேரக்கூடிய நிலையில் இங்க வருவாங்க. இதுல தலைமை பதவி இருக்காது. தனி மனித செயலை குறிப்பது சிம்மமாகும். ஆனா கும்பராசி மாபெரும் ஜனக்கூட்டத்தை வசீகரிக்கக்கூடிய நட்சத்திரமாகும். அதிக ஆட்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பூரட்டாதி நிச்சயமாக வேலை செய்யும். சமுதாயத்தின் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். பூரட்டாதியின் இயல்பு மனுஷ கணமாகும். நன்மை தீமை இரண்டையுமே அனுசரித்து செல்லக்கூடிய மென்மையான தன்மை உடையது இந்த நட்சத்திரம். இது அர்த்த தத்துவத்தில் சேர்ந்த நட்சத்திரமாகும். அர்த்தம் என்றால் பொருள், பொருளை சேர்ப்பது, பணம் சேர்ப்பது, காசு சேர்ப்பதுல அதிகமான ஈடுபாடும் அக்கறையும் செலுத்தக்கூடிய நட்சத்திரமாகும் இது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் மனிதர்களின் சிநேகத்திற்கு இயங்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். இவர்களின் அன்பை யதார்த்தமான சமூக வாழ்க்கையில இருப்பவர்கள் ஏற்க மாட்டார்கள். அதனால கடைசி வரை அன்புக்காக இயங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். திருட்டுத்தனமும் சம்பாத்தியம் இரண்டுமே இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது. மற்றவர்களால் அரவணைக்கப்படாததால் வெறுத்து தவறான பாதைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த நட்சத்திரத்தின் மரம் தேமா ஆகும். இந்த தேமா மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட கோயில்களில் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நன்மை தரும். இவர்களின் குணத்தை அறிவது மிகவும் கடினமானது. மர்மமானவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ரகசிய செயல்பாடு உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சுயநலம் மிகுந்து காணப்படும் இவர்களிடம். பூரட்டாதியின் நட்சத்திர சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோதிமுனி. இவர் ஜோதி வடிவில அருள் புரிபவர், ஜோதியோடு ஐக்கியமானவர். அதனால தீபம் ஏற்றி வழிபட்டாலே அங்கு வந்து அருள் பொழிக்கக்கூடியவராக இவர் இருக்கின்றார். அதனால தீபம் ஏற்றி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தீபம் ஏற்றி ஜோதி முனியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவருடைய அருள் கிடைக்கும். நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன் ஆவார். ஆக இவர்கள் குபேரனுடைய படத்தையோ சிலையோ வைத்து வழிபாடு செய்வது நல்லது. குபேரன், கர்ணன், காமராஜர், கும்பகர்ணன் போன்றவர்கள் பிறந்தது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துலதான். நட்சத்திரத்துக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா காமதேனு,
ஸோ காமதேனு சிலைகளையோ படங்களையோ வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது வறுமை நீங்கி செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் யோகங்கள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு என்பதால பெரியவர்கள் மகான்களிடம் ஆசி பெறுவது இவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். நிறைய தொழில் செய்திருப்பார்கள். தாய்மாமன் உறவின் மூலமாக அனுகூலங்கள் இவர்களுக்கு இருக்காது. காசை சிக்கனமாக செலவு செய்யும் குணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆதாயத்தோடு நடந்து கொள்ளும் குணம் இவர்களிடம் இருக்கும். பேசுறது ஒண்ணு நடந்துக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரியான செயல்பாடுகள் காணப்படக்கூடியவர்கள் இவர்கள். அதனால நிறைய பேர் மார்க்கெட்டிங் துறையில சாதிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடு அல்லது தந்தையை விட்டு தூரமாக வாழ்வது போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது. உயர் அதிகாரிகளோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சூரிய நமஸ்காரம் செய்வது அல்லது ஆதித்ய ஹிருதம் படிப்பது சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த சூரியன் தரக்கூடிய தோஷத்திலிருந்து வெளியே வருவதற்கு. இவர்களுக்கு கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் ஆகாது, செட் ஆகாது. அதனால தவிர்த்து விடுவது நல்லது. அப்படி இல்லைன்னா கடன் என்னும் சுழலிலேயே ஜாதகரை சிக்க வைத்து விடும். பெரும்பாலும் இவர்களுக்கு வங்கி கடன் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். தோல் பொருட்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதிகமான இனிப்புகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை உடுத்துவது இவர்களுக்கு சிறப்பான யோகத்தை செய்யும். வியாழக்கிழமை பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை தருவது அல்லது வாழைப்பழம் தருவது சிறப்பான பரிகாரமாக இவர்களுக்கு இருக்கும். நட்சத்திர மிருகம் சிங்கம், பக்ஷி உள்ளானாகும். பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அரளி, சிங்கப்படம் அல்லது மாம்பழம், குபேர படம், காமதேனு சிலை அல்லது வராகமூர்த்தி, பறக்கும் குதிரை போன்ற சின்னங்களையோ உருவங்களையோ பயன்படுத்துவது இவர்களுக்கு நல்லது. ஆக மேற்சொன்ன சின்னங்களை படங்களை வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ கண்ணில் படுமாறு மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள், நல்லது செய்யும். இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரமாகும். அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை மலரும் வெள்ளை அரளியும் நன்மை தரும். நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் அஸ்வினி நட்சத்திரமாகும். அதிர்ஷ்ட மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை வெள்ளை அரளி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கலரு, பொன்னிறம் இவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நிறமாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. ஆக வியாழக்கிழமை மஞ்சள் நிறை ஆடை உறுத்தி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து விட்டு வர்றது நல்லது இவர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை ஆகும். இவர்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜேகபாதன் என்னும் ருத்ரனின் 11 வடிவங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். பிறப்பில்லாது தானே தோன்றிய முழு முதற் கடவுளின் ஓர் பாகன்தான் இந்த அஜேகபாதன். ஆக அஜேகபாதன் என்றால் பிறப்பில்லாமல் தானே தோன்றிய முழு முதற் கடவுளின் ஓர் பாகன் என்று அர்த்தமாகும். ஆக இன்றைய பதிவில் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள் என்னென்னு பார்த்தோம். மேற்கூறிய சின்னங்களையும் பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு செய்யும்போது வாழ்வில் பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தடைகள் எல்லாம் விலகி அடுத்தடுத்த நிலையை நோக்கி செல்ல இறைவனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.